ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கோழிர இதயத்தில் பிரட்டல் செய்து பார்ப்போமா? அட நம்ப முடியலையா? சீரியஸா? ஓம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பழமையாக நம்ம கோழிக்கறி சமைக்கக்குள்ள ஒரு இதயம் வரும், 2 இதயம் வரும். அதை சமைச்சு சாப்பிட்டு தான் பார்த்துருப்போம். தனியாக கோழி இதயத்தை எடுத்து அதை பிரட்டி பாருங்க. அட 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 செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாவோட ஒரு பைட் வைக்கக்குள்ள அந்த உள்ளுக்குள்ளே ஜூஸியாக அப்படியே இருக்கும். அதுக்கு கோழியை ஃபஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மணம் இல்லாமல் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. எண்ணெய் கொதிச்சதுக்கு பிறகு கடுகு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. நச்சீரகம் கொஞ்சம் போடுங்க. பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் பூண்டு நிறைய போட்டிங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். பூண்டை போட்டு நல்லா வதக்கி கொள்ளுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகணும். சீரியஸாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துக்கிட்டாப்பா. நானே ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன். அதுக்கு பிறகு காஞ்ச கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. பச்சை வச்சுக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. பழமையாக கோழிக்கறியோடு சாப்பிடக்குள்ளே நல்லா இருக்கும். ஒன்றும் அதை டேஸ்ட் தெரியல. இது தனியாக சாப்பிடக்குள்ள பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டிக்கொள்ளுங்க. அந்த கோழியில் இதயத்துக்குள்ளே இந்த மசாலா இப்படி ஜூஸி ஆட் பண்ணி செம்மையாக இருந்துக்கு. கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்மளோட உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பிரட்டிக்கொள்ளுங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு மஞ்சள் போட்டு கழுவி வச்சுக்கிற கோழியில் இதயத்தை அதுக்குள்ளே போட்டு பிரட்டுங்க. நல்லா பிரட்டி அந்த எண்ணெயிலேயே என்ன செய்யணும், கொஞ்சம் எண்ணெய் விட்டால் அதிலே வதங்கி அந்த சூட்டுலேயே வதங்கி அதே கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த ஸ்டேஜுக்கு வருவார். இந்த தண்ணியெல்லாம் வற்றி அதே வறண்டு வரணும். கொஞ்சம் அடுப்பை ஸ்லோவில் வச்சு வைங்க. தண்ணியெல்லாம் வற்றினதுக்கு பிறகு கொஞ்சம் கறிமிளகாத்தூள் ஆட் பண்ணுங்க. இன்னும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கரம் மசாலா தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா அனுப்புங்க, நல்லா வதக்குங்க. அட சீரியஸ்லா உள்ளுக்குள்ளே அந்த ஜூஸ் எல்லாம் போய் ஒரு பைட் எடுத்து சாப்பிட்றக்குள்ள எப்படி கடையில் சொல்லி வச்சு தனியாக வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சீரியஸாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தீங்க. நம்பவே முடியல. கோழி இதே தனியாக பிரட்டி சாப்பிடுவோமான்ட்டு. ஆஹா, வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியை கொஞ்சம் தேசிக்காய் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அது இன்னும் செம்மையாக இருக்கும். உப்பு புளி காரம் எல்லாம் சும்மா சொருக்கன்னு ஸ்பைஸியாக சும்மா டேஸ்ட்டாக ஜூஸியாக. கடைசியாக கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணும்போது கிரின்ச்சியாக இருக்கும். அது கடிப்படக்குள்ள நல்லா இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். மெச்சிங் எனக்கு பிடிச்ச காம்பவுண்டாக சுட சுட ரைஸோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். கடையில் சொல்லி வைங்க இதயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி தரட்டாமண்டு. அப்படி கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இது இதயத்தை கோழி இதய பிரட்டல் புதுசாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.